Hey guys, welcome to my channel OMAD Tamil 60 days weight loss challenge இன்னைக்கு day 20. சாரி guys, நான் ஃபஸ்ட்டு சாரி கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட. ஏன்னா நான் வீடியோஸ் என்னால் ஒழுங்காக போட முடியல. ஒரு 3 to 4 டேஸாக நான் ஊருக்கு போயிருந்தேன் ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயமா. அதனால் என்னால் வீடியோஸ் எடுத்துகிட்டு என் ஒய்ஃப் கிட்ட கொடுத்து எடிட்டிங் பண்ண முடியல. நான் இந்த 3 to 4 டேஸில் ஃபாஸ்டிங் மட்டும்தான் இருந்தேன். வெயிட்டை செக் பண்ணல. ஆல்மோஸ்ட் 20 to 21 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் இருந்தேன். பட் நான் வெயிட்டை செக் பண்ணல. ஸோ அதனால் நான் அந்த வீடியோஸ் எதுவுமே எடுக்கல. ஏன்னா டெய்லி ஆக்டிவிட்டீஸ் நான் எதுவுமே எடுக்காமல் இருந்தேன். வாக்கிங் போல். ஸோ இனிமேட்லேருந்து உங்களுக்கு வீடியோஸ் ரெகுலராக வரும், அப்டேட்டடாக இருக்கும். ஓகே காய்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் எழுந்த உடனே எம்டி ஸ்டமக்கில் வெயிட்டை செக் பண்ணேன். வெயிட் 94.50 தான் இருந்தது. எனக்கு பொறுமையாக தான் வெயிட் ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா ஆல்ரெடி 7 kgs ரெடியூஸ் ஆகிடுச்சு. எனக்கு ஸ்பீடாகவும் வெயிட் ரெடியூஸ் ஆகக்கூடாது. ஏன்னா ஒரு பாயிண்டில் வெயிட் ஸ்டாப் ஆகிடும். பார்க்கலாம் எவ்வளோ தூரம் போகுதுன்ட்டு. நான் ஆக்டிவிட்டி அதிகமாக பண்ணேன்னா வெயிட் ஈஸியாக ரெடியூஸ் ஆகும். பட் நான் ஆக்டிவிட்டி எதுவும் பண்ணாமல் ஜஸ்ட் வாக்கிங் மட்டும்தான் பண்ணுறேன். அதே மாதிரி நான் கேலரிஸ் 1800 கேலரிஸ் எடுக்கிறேன். அதையும் நான் கம்மி பண்ணேன்னா எனக்கு வெயிட் ரெடியூஸ் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் அதிகம். பட் எனக்கு அது தேவையில்லை. ஏன்னா 60 days ஆஃப் டைம் இருக்குது. மேபி நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் அதிகம். அதனால் வெயிட் எவ்வளோ போகுதுன்றது பார்க்கலாம். ஏன்னா என்னோடய கோல் டார்கெட் 85 kgs தான். இன்னும் என்னோடய கோலை ரீச் பண்ணுறதுக்கு 9 more kgs தான் இருக்குது. பட் எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோவும் குறைக்கலான்னு இருக்கேன். ஏன்னா ஃபிட்டாக இருக்கணும், அதே சமயம் ஹெல்த்தியாக இருக்கணும்னு எனக்கு ஆசை. வெயிட் செக் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நான் எப்போ எடுக்கிற ஃபேட் கட்டர் ட்ரிங்க் தான் எடுத்தேன். இன்றைக்கி நான் சின்னமனும் வித் ஜிஞ்சர் டீ தான் எடுத்தேன். இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ட்ரிங்க்கு. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இதுவும் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா நல்ல வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணோம். இந்த டீ, சீரகம் டீ, வெந்தயம் வாட்டரு இதெல்லாம் வெயிட் லாஸுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணோம். அதனால் டெய்லி நான் ஏதாவது ஒரு டீ எடுக்கணுமேன்றதுக்காக இது குடிக்கிறேன். குடித்து முடிச்சுட்டு அப்படியே ஜிம்முக்கு கிளம்பி போயிட்டேன். இன்றைக்கி என்னன்னு தெரியல, ஜிம்மு ரொம்ப காலியாக இருந்தது. யாருமே இல்லை. ஃபுல்லாக வீடியோ எடுத்து கூட பார்த்தேன், சுத்தமாக யாருமே இல்லை. என்னன்னு தெரியல, இன்றைக்கி யாருக்கும் வரதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா என்னன்ட்டு. ஜிம்மில் க்ரௌட் இல்லாதனால இன்றைக்கி ரொம்ப காலியாக இருந்தது. நான் வாக்கிங் பண்ணுறதை பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். சாங்ஸ் ஓடுறதுனால கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருந்தது. ஆல்மோஸ்ட் நான் 10,000 ஸ்டெப்ஸ் இன்றைக்கி நான் கவர் பண்ணிட்டேன். ஒரு 1 month கழித்து 15,000 ஸ்டெப்ஸ் எய்ம் பண்ணியிருக்கேன். ஒரு நாளைக்கு 15,000 ஸ்டெப்ஸ் எப்படியாவது கவர் பண்ணோன்ட்டு. பட் இப்போ இல்லை, ஒரு 1 month கழித்து தான் பண்ணலான்னு இருக்கேன். வாக்கிங்க்கு நடுவில் நிறைய தண்ணி குடித்தேன். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் நான் 4.5 liters கிட்ட தண்ணி எடுத்துக்கிட்டேன். ஜிம்மில் வாக்கிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு என்னோடய வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பசி எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதனால் வீட்டில் ஒய்ஃப் கிட்ட க்ரீன் டீ போட்டு கொடுக்க சொன்னேன். ஸோ எனக்கு பிடிச்ச வீடியோஸ் எல்லாம் டிவியில் பார்த்துட்டு க்ரீன் டீ குடித்தேன். நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் என்னால் 23 hours ஃபாஸ்டிங் இருக்க முடிஞ்சுது. இன்றைக்கி நான் 23 hours ஃபாஸ்டிங் இருந்தேன். அதுக்கப்புறமா 30 minutes கேப் கொடுத்துட்டு என்னோடய மெயின் டின்னர் எடுத்தேன். அதாவது மெயின் மீலு, ரைஸு, அவரைக்காய் கூட்டு, எக்கு, அப்புறம் சன்னா மசாலா. ஸோ இதுதான் என்னோடய டின்னர் இன்றைக்கி. நான் ஃபுட்டில் குவான்டிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவும் மாட்டேன், குவாலிட்டியும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு பெஸ்ட்டு ஃபுட்டாக இருக்கணும். வீட்டில் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் செய்ய சொல்லுவேன். டயட் பீரியடில் ஆயில் சேர்க்கக்கூடாது, அது சேர்க்கக்கூடாது, இது சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் ஓமேடில் ஒரு மீல் தான் சாப்பிட்றோம். ஆனால் அதை நல்லா சாப்பிட்லாம். ஆல்மோஸ்ட் 1500 1800 கேலரிஸ் வரைக்கும். ஸோ நமக்கு பிடிச்சதை சாப்பிட்லாம். ஈவன் ஐஸ்கிரீம் கூட சாப்பிட்றவங்க இருக்காங்க ஓமேடில். அந்த கேலரி கவுண்ட்டுக்குள்ளே சாப்பிட்டா எதுவாக இருந்தாலும் வெயிட் ஈஸியாக ரெடியூஸ் ஆகும். அதே சமயம் நமக்கு ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ணணும். ஆக்சுவலாக நான் ஒரு ஃபுட்டி, எல்லா விதமான நான்வெஜ்ஜும் எடுத்து சாப்பிடுவேன். அதனால தான் என்னோடய ஃபுட்டில் எப்போவுமே நான்வெஜ்ஜஸ் அதிகமாக இருக்கும். அதனால் நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டேன்னு இல்லை. பட் மோஸ்ட்லி நான் நான்வெஜ்ஜில் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். ப்ரோட்டீன் கண்டென்ட்டை வச்சுட்டு உடம்பை கம்மி பண்ணணும், அதுவும் இயற்கையாக எடுத்துக்கணும். ஓகே காய்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே சமயம் லைக்கும் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். See you guys.